இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விடுங்க. உதுத்து விட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி அதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அதில் காரம் வேணும்னா நம்ம காரம் சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை ஹீட் பண்ணி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா விட்டுருங்க. கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்துச்சுன்னா புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம வடித்து வச்சுருக்க இடியாப்பத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிக்கன் பவுடர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சும்மாவே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மீதம் இருக்கிறதுல நம்ம தேங்காய் ஜீனி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஜீனி போட்டு கிளறி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.